எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் நினைத்து அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. எங்கள் அண்ணார் சண்முகராஜன் நான் பாழ்ந்துட்டு வணங்கி இந்த பதவியை சமர்ப்பிக்கிறேன். ஐயா, இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க, காந்தத்திலிருந்து சத்து பிரிக்கிறீங்க. 7 ஊசி பிடிக்கிற காந்தத்திலிருந்து சத்து பிரிக்கிறது எப்படின்னு நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க. பிரித்து ஒரு 2 மாதங்கள் சிரமப்பட்டு பிரித்தாச்சுங்க. பிரித்தது என்னென்ன வேலை செய்யுதுங்கிறது உங்கள்கிட்ட ப்ராக்டிக்கலாகவும் தியரியாகவும் சொல்கிறீங்க. நல்லா கூர்ந்து கவனிங்க. இது கொஞ்சம் எளிமை தான், யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் உழைச்சா போதும். இப்போ 7 ஊசி பிடிக்கிற காந்தத்தை சத்து பிரிக்கிறது எப்படின்னு இப்போ பார்ப்போம். அதிலிருந்து மெட்டலை எப்படி கிண்ணமாக செய்கிறது, காந்த கிண்ணம் எப்படி செய்கிறது, அந்த காந்த கிண்ணத்தில் ரசத்தை எப்படி இருக வைக்கிறது, அந்த ரசத்தை எப்படி புடம் போட்டு மெட்டலாக மாற்றுறது, அது அந்த காந்த கிண்ணத்தையே அச்சாக மாற்றி எப்படி உருக்கி சாய்க்கிறது, இது எல்லாமே இப்போ தியரியாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நான் சொல்கிறீங்க. நல்லா அப்சர்வேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்லைங்க 7 ஊசி பிடிக்கிற காந்தத்தை எடுத்துக்கணும். நம்ம எடுத்தீங்க கொள்ளு கஷாயம், உங்களுக்கு தெரியும், வைத்தியர்களுக்கு தெரியும். கொள்ளு கஷாயத்தை நாம் காந்தத்தை சூடு பண்ணி கொள்ளு கஷாயத்தில் 7 முறையோ 14 முறை போட்டு சாய்க்கும் போது காய்ச்சி உள்ளே போடும்போது சுத்திகரிப்பாகும் காந்தம். சுத்திகரிப்பானதுக்கப்புறம் வெள்ளை காட்டாமனுக்கு பால் எல்லாத்துக்கும் தெரியும். வெள்ளை காட்டாமனுக்கு பால் கொஞ்சம் பிடிச்சிக்கணுங்க. பனிக்காலங்களில் காலையில் நேரத்தில் போனால் நிறைய கிடைக்கும். ஒடித்தோம்னா நிறைய பால் வரும். வெள்ளை காட்டாமனுக்கு பால் பிடிச்சி அதில் கட்டண வீரம், இந்த மாதிரி செவந்த வீரம், கட்டண வீரம் இருக்குது இல்லைங்க, கட்டண வீரத்தை நாம் நாளுக்கு ஒரு பங்கு கலந்து ஒரு நாள் முழுவதும் வச்சிங்கன்னா அந்த வெள்ளை காட்டாமனுக்கு பால் சிவந்த நிறத்தில் மாறிடுங்க, காரம் ஏறிடும். அப்போ ஏற்கனவே சுத்தி பண்ணி வச்ச ஊசி காந்தத்தை திருப்பி காய்ச்சி அந்த பாலுக்குள்ளே போடும்போது காந்தம் இந்த மாதிரி சத்தாக பிரிஞ்சு நிற்கும். துகளாக சத்தாக பிரிஞ்சிடும். 7 ஊசி பிடிக்கிற காந்தம் அணுவாக பிரிஞ்சிடும். இப்படி பிரிஞ்சதை இதிலிருந்து இது வெறும் சத்து மட்டும்தான் இது பண்ணுறது. இதிலிருந்து மெட்டலாக பிரிக்கணும். நம்ம காந்தத்திலிருந்து இரும்புக்கு ஒட்டாமல் மெட்டல் பிரிக்கிறது தான் இதில் இருக்கிற நம்மளுக்கு சவாலே. என்ன பண்ணோன்னா இது ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு வெள்ளை குண்டுமணி பருப்பு அது ஒரு பங்கு, அப்ரேக நவநீத ஒரு பங்கு, வெங்காரம் ஒரு பங்கு, கட்டின வீரம் ஒரு பங்கு, மொத்தம் 5 பொருள் வரும். 5ஐயும் நல்லா கல்வத்தில் போட்டு அரைச்சி நம்ம நல்லா வஜ்ர மூசியாக பார்த்துக்கோ அதில் உள்ளே போட்டு மேல் மூடி செஞ்சு நல்லா பழுக்க ஊதி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டல் பிரியும் நயமாக. இந்த மாதிரி ஒரு மெட்டல் பிரியும், நயமாக பிரியும். இந்த மாதிரி நயமாக இருக்கும். காந்தத்துலேருந்து இது இரும்பு ஒட்டாது. காந்த சத்து, அந்த காந்த சத்தில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிண்ணம் மாதிரி செஞ்சுட்டு, ரொம்ப சின்னதாக தான் செய்யணும், பெருசாக செஞ்சிடக்கூடாது. சின்னதாக செஞ்சு ரொம்ப கம்மியான அளவு தான் ரசம் உள்ளே ஊற்றணும். ரசம் இவ்வளோ தான் ஊற்றணும். ஒரு 5 கிராம் 20 ஒரு 25 கிராமுக்குள்ளே தான் ஊற்றணும். இந்த அளவுக்கு தான் ரசம் ஊற்றணும். ஊற்றி சிறு நெருப்பில் அப்படியே காமிச்சிட்டே வந்தோம்னா ஒரு 12 மணி நேரம் அப்படியே வச்சுருக்கணும். நம்ம ரசத்தை சிறு நெருப்பில் காமிச்சிட்டே வந்தோம்னா, ரொம்ப மைல்டான நெருப்பில் காமிச்சிட்டே வந்தோம்னா இது என்ன ஆகுதுன்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி ஆகி இந்த கிண்ணத்துலேயே ஒட்டிக்கும். காந்த கிண்ணத்துக்குள்ளேயே அப்படியே ஒட்டிக்கும், பேஸ்ட்டு மாதிரி ஒட்டிக்கும், அடை மாதிரி. அதை எடுத்து வடித்து உருண்டை பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. இந்த காந்த கிண்ணத்துலேருந்து எடுத்து உருண்டை பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு கல்லுப்பு கட்டு, நம்ம அபரேக சத்துலேருந்து கல்லுப்பு கட்டு ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்கோம் இல்லைங்க, அந்த கல்லுப்பு கட்டுக்குள்ளே வச்சு இந்த உருண்டையை கவசம் கட்டி புடம் போட்டிங்கன்னா இறுகிக்கும். ரசம் இறுகி, அதாவது வளவளன்னு குளகுளன்னு இல்லாமல் கொஞ்சம் மெட்டல் தன்மைக்கு நயமாயிரும். உருக்கலாம், உருக்கி ஊற்றுற அளவுக்கு அது நயமாயிரும். அப்படி முழுமையாக நம்மளுக்கு உருக்கி ஊற்றணுன்னா 2 புடம் 3 புடம் நம்ம கல்லுப்பு கட்டுக்குள்ளேயே வச்சு போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா நயமாகும். அப்படி எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த அச்சு நல்லா பார்த்துக்குங்க. இது காந்தத்திலே செஞ்ச அச்சு, சத்து பிரித்து காந்தத்திலே செஞ்ச அச்சு. அதே மாதிரி இதுவும் அப்படி தான் காந்தத்திலே செஞ்ச அச்சு. இதில் இந்த மெட்டலை உருக்கி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல், ரசம் மெட்டல் கிடைக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும்.
ஏன் நம்ம காந்தத்தில் பண்ணுறோம், ஏன் நம்ம காந்தத்தில் சத்து எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா 2 விஷயம். பிரபஞ்ச ஆற்றலில் இழுத்து கொடுக்கறது காந்தத்தில் ஒரு அபரிவிதமான சக்தி இருக்குது. காந்த கிண்ணத்தில் ரசத்தை கட்டிட்டா அது சித்தர்கள் வெள்ளினே குறிப்பிடுறாங்க. சுக்கிரனுக்கு இணையான அதில் சக்தி இருக்குது. புதனை வந்து சுக்கிரனாக மாற்றி காந்த கிண்ணத்தின் மூலிமா மாற்றின்னு எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு வெள்ளிக்கு இணையான ஒரு அருமையான ஒரு மெட்டல் பாதரசம் அதில் உருவாகும். இன்னொன்று எந்த விதமான மருந்துகள் எதுவும் போடாமல் வெறும் கிண்ணத்து மூலியமாகவே அது வந்து இருக்குது, பாதரசம் இருக்குது, இறுகி மெட்டல் ஆகுது. அந்த மெட்டலை வந்து நம்ம கல்லுப்பு கட்டுக்குள்ளே வச்சு கவசம் கட்டிகிட்டே போனால் நல்லா நயமாக உருக்கி ஊற்றுற மாதிரி மெட்டல் ஆகிக்குது. அதை வந்து நம்ம காந்த கிண்ணத்திலே அச்சு செஞ்சு உருக்கி ஊற்றி சாய்ச்சோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா பளபளன்னு ரசமணி கிடைக்கிது. இது வந்து எதுக்கு இந்த ரசமணினா, நம்ம ஒரு வைத்தியர் இருக்கிறோம்னாங்க, எல்லார் வைத்தியருமே இது வச்சுருக்கணும். இது விற்பனைக்கு இல்லைங்க, விற்பனைக்கு யாரும் கேட்காதீங்க. இது வந்துங்க வைத்தியர்கள் செஞ்சுக்கணும், அவங்க செஞ்சுக்கணும். இதை ஏன் செய்யணும்னா, இதுக்குள்ளே வந்து அபரிவிதமான மின்காந்த ஆற்றல் இருக்குது. மின்காந்த ஆற்றல் அபரிவிதமாக இருக்குது. இதில் நம்ம ஒரு வைத்தியம் செய்கிறோம், அல்லது ஒரு குருமருந்து செய்கிறோம், அல்லது வந்து ஜோதிடம் ஏதோ ஒன்று பார்க்குறோன்னாங்க, இதெல்லாம் நம்ம அணிவிச்சுட்டு நம்ம உடம்புல இருந்துட்டு நம்ம பண்ணோம்னா நம்ம செய்கிற காரியம் எளிதில் காரிய சித்தியாகும். அடுத்த கட்டத்துக்கு சீக்கிரம் நம்மளை கூட்டிகிட்டு போகுங்க. மிக உயர்ந்த அண்ட ஜெயினீர் இல்லாமல் அண்ட ஜெயினீரால் கட்டப்பட்ட ரசமணி இருக்கும். அண்ட ஜெயினீருக்கு ஈக்குவலான காந்த சக்தினால் கட்டப்பட்ட ரசமணி. அதனால் சித்த மருத்துவ ஆய்வாளர்களும் ரசவாத ஆய்வாளர்களும் அவங்க தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்குங்க. ஒரு ரசமணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆய்வை தொடருங்க. இது ரொம்ப அத்தியாவசியம் ஒவ்வொரு வைத்தியர்களுக்கும். இதை வந்து ஃபோன் பண்ணி கேட்க வேணாங்க. இது வந்து விற்பனைக்கு அல்ல, இது என்னோடய பர்சனல் யூஸ் கோசரம் செஞ்சது. அதனால் வந்து நீங்கள் அவங்கவுங்க செஞ்சுக்கங்க. பொருள் இவ்வளோ தான், இதை கட்டி நீங்கள் செஞ்சுக்குங்க. நன்றிங்க, வணக்கங்க.